வணக்கம். காலையில் எழுந்து சுட சுட தலைகுழியில் போட்டுட்டு எதை பண்ணாலும் பிளான் பண்ணணும்னு எங்கள் தாத்தா சொல்லியிருக்காரு. அதான் இன்னைக்கான பிளானை போட்டு எழுதி தொங்க விட்டுட்டேன். காலை சாப்பாடை மறக்காமல் சாப்பிட்டு வெளியே அருமையான வெயில், மிதிவண்டி நண்பரை ஒரு மிதிச்சு முதல் வேலையாக வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்க தாய்சோக்கு வந்துட்டேன். நண்பர்களே, தாய்சோல நிறைய பொருளை சீப்பாக வாங்க முடியும். புது வீடுனால கொஞ்சம் பர்ச்சேஸ் அதிகம். கண்டிப்பாக ஜப்பான் என் சொத்தை எழுதி வாங்க போகுது, அது உறுதி. இரண்டாம் வேலையாக ஒரு கேஸ் கம்பெனிக்கு ஒரு தபால் போட்டாச்சு. மூன்றாம் வேலையாக லாசனுக்கு ஜெராக்ஸ் போட போயிட்டேன். ஜப்பானில் ஃபோன் ஆப்பை வச்சே ஈஸியாக ஜெராக்ஸ் போட்டுட முடியும். ஸோ கடினம்னு ஃபீல் பண்ணாதீங்க. அண்ணன் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்றேன். சந்தடி சாக்கில் அண்ணன்னு சொல்லிட்டேன், மன்னிச்சிடுங்க. போகிற வழியில் கேஎஃப்சி மாமாவுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு வீட்டுக்கு தேவையான கிராசரி கொஞ்சம் வாங்கிட்டு நல்ல பையனாக கிச்சனை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நண்பர்களே, நான் எந்த அளவுக்கு சோம்பேறினா மசாலாவில் இருந்த கவரையே பிரித்து ஒட்டுற அளவுக்கு சோம்பேறி. அப்படியே ஜாப்பனீஸை மேலாக்க பரபரன்னு படித்து இரவு உணவை சாப்பிட்டு நாளை முடிச்சுக்கிட்டேன். நண்பர்களே, கடினமாயிருங்க. खत्म, बाय बाय, टाटा।